பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி அந்த எபிசோடில் லாஸ்ட்டில் ஒரு சீன் வந்துச்சு பார்த்தீங்களா? அருண் பிரசாத் அண்டு ஆர்ஜி ஆனந்தி, அன்சிதா அண்ட் தர்சிகா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சௌந்தர்யாவோட கேம் பிளானோட வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அருண் சூப்பராக சொல்லியிருப்பான். ஸோ தர்சிகா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி சௌந்தர்யா ரொம்ப உடஞ்சிட்டாலோடி அப்படின்னு வந்து அன்சிதாட்ட ஆர்ஜி ஆனந்திட்ட கேட்குறாங்க. ஆமாம், யாராக இருந்தாலும் உடைய தானே செய்வாங்க. ஒருத்தவங்களை உட்கார வச்சு இப்படி திட்டினா எல்லோரும் உடைய தான் செய்வாங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதாகிடுவாங்க, பிளாஸ்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே தர்சிகா சொல்கிறாங்க, பாவம் இல்லை, ரொம்ப பாவம் இல்லை, போய் தூங்கிட்டாலோ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அருண் பிரசாத் சொல்கிறாப்புல. ஸோ சௌந்தர்யா வந்து பாவம்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்கிறாரு. அதுக்கு தர்சிகா சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்து ரொம்ப ப்ரொவோக் பண்ணிட்டா, எல்லாரையும் கோவப்படுத்திட்டா. ஐ மீன் வந்து அந்த பசங்களை வந்து தட்டு கழுவுற பாத்திரம் டாஸ்க்கு உட்கார வச்சு கேள்வி கேட்டுருக்கும்ல அந்த பொண்ணு, இது உட்காந்து அவங்கள நிற்க வச்சு நிறையா கேள்விலாம், ஐ மீன் இதுக்கு என்னென்ன தோணுதோ அதப்பெல்லாம் அப்படியே சொல்லியிருக்கோம். முத்துக்குமரன், விஷால் அண்ட் ராயன் அண்டு நம்ம ரஞ்சித், அங்கிட்டு எல்லோரும் ஜெஃப்ரி எல்லாரையும் பற்றியுமே சொல்லியிருக்கோம். பயங்கரமாக சொல்லியிருக்கோம். அவங்க கோவப்படுற அளவுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க தர்சிகா, அப்படி கோவப்பட வச்சுட்டா, அதனால தான் எல்லோரும் இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. உடனே அருண் பிரசாத் கரெக்டாக சொல்கிறாப்புல, அது கோவப்படலாம் இல்லை, அதுதான் அந்த பொண்ணோட கேம் பிளானே. ஸோ அது வந்து நம்மளை கோவப்படுத்தினா அது அங்கே உட்காந்துருக்கும். அதை ரோஸ்ட்டு பண்ணும்போது எல்லோரும் ரொம்ப திட்டும்போது அது வந்து அஃபண்ட் ஆகி அப்படியே உட்காந்துருக்கும். எல்லோரும் திட்டுறாங்க நம்மளை, ஸோ நம்ம வந்து ஃபீலிங்காக உட்காந்துக்குருவோம். ஸோ மக்கள் பார்த்து நம்மளை வந்து பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து அப்படி ஒரு கேம் பிளானை தான் அந்த பொண்ணு விளையாடுது அப்படி வந்து கரெக்டாக சொல்கிறாப்புல அருண் பிரசாத் வந்து சௌந்தர்யாவை. எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு, எதுக்கு இந்த பொண்ணு இப்போ இதை பண்ணுது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு. ஸோ கரெக்டாக அந்த அருண் பிரசாத் அந்த பசங்க அந்த இதை பிடிச்சிட்டானுங்க போல இருக்குது. அதனால தான் ரொம்ப யாரும் ரோஸ்ட் பண்ணலை அந்த பொண்ணை. ஸோ அப்படி இருந்தால் அது வந்து அழுதுச்சு உள்ளே வந்து. ஸோ அந்த இடத்துல கலங்காத பொண்ணு இங்கே வந்து அழுதுச்சு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ மைண்ட் ஃபுல்லாக அவ்வளோ மைண்ட் கேம் விளையாடுறாங்க சௌந்தர்யா. ஸோ அதை கரெக்டாக அருண் பிரசாத் சொல்லவும் தர்சிகாவே முழிக்கிறாங்க, எப்பாடா அப்படின்னு. தர்சிகாலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து சும்மா ஃபிசிக்கல் கேம்லாம் நல்லா விளையாடுறாங்க, மைண்ட் கேம் அந்தளவுக்கு கிடையாது. சௌந்தர்யா அவங்க இந்த இதில் பிக் பாஸ் கேர்ள்ஸ் டீமில் மைண்ட் கேம் விளாட்றதுனா நம்ம பேர் என்ன ஜாக்லின் விளாட்றாங்க, அப்புறம் வந்து சௌந்தர்யா விளாட்றாங்க. ஜாக்லின் யாராவது அழுதா போய் அந்த இடத்துல நின்றுவாங்க. ஸோ அதுவும் போல் அவங்களுக்கு பேசுகிறது தான் கேட்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி எங்கெங்கே பேசணுமோ அங்கே பேசிவிட்டு மித்த இடத்துல அமைதியாக இருந்துருவாங்க. ஸோ ஷி இஸ் வெரி கிளவர். அதை தான் அருண் பிரசாத் சொன்னாப்புல கரெக்டாக. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம், ஓ இப்படிலாம் விளாட்லாமா அப்படின்னு.